நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்புக்கான டிப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நிறைய பேர் குழம்புறது, அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம பிரிண்ட் அடிக்கிறோம், டிசைன் பண்ணுறோம், அதுவும் இன்ச்சஸில் தான் வைக்கிறோம். பேனரும் நம்ம டிசைன் பண்ணுறோம், பிரிண்ட் அடிக்கிறோம், அதுவும் இன்ச்சஸில் தான் வைக்கிறோம். ஆனால் ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்குது. ஒரு 12 கெட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு சின்னதாக கை கடக்கமா A4 ஷீட் அளவுக்கு இருக்குது. இதே ஒரு 12:8 பேனர் டிசைனிங் எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. இது எப்படி நம்மளுக்கு அளவு எப்படி வைக்கிறாங்க, எப்படி பிரிண்ட் அடிக்கிறாங்கங்கிறது எல்லாத்துக்குமே குழம்பு. சரிங்களா? எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேம்ங்கிறது இன்ச்சஸ், பேனர் டிசைனிங்கிறது அடிக்கணக்கில் வைப்பாங்க. அதாவது 12ங்கிறது 12 அடி, 8 அடி உயரங்கிறது 8 அடி. அதாவது 12க்கு 8னா 12 அடி நீளம், 8 அடி உயரம் வைப்பாங்க. ஒரு அடி அப்படின்னு வச்சுங்களேன். இந்த ஸ்கேலை பாருங்க, இதுதான் ஒரு அடி. சரிங்களா? இப்போ 12 வேணும்னா இந்த ஸ்கேலுக்கு 12 ஸ்கேல் அளக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி 12 ஸ்கேல் நம்ம வந்து அளக்கணும். அளந்தாதான் நமக்கு வந்து 12 அடி நீளம் வரும். அதேமாரி 8 அடி வேணா 8 அடி நம்ம அளக்கணும். ஓகேங்களா? அதுதான் அடி. அடிக்கணக்கில் வர்றது நம்மளுக்கு பேனர் டிசைனிங். இதே ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும்னு வச்சுங்களேன். இதில் இன்ச்சஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சென்டிமீட்டர். ரெண்டாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 2 3 இருக்கு. கீழே அடியில் கொடுத்துருக்கக்கூடியது எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ். இப்போ நாங்கள் 12க்கு ஒரு 8 வேணும்னு வச்சுங்களேன். 12ங்கிறது இதுதான் 12 இன்ச்சஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, இதுதான் 12. இவ்வளோ தான் நம்மளுக்கு நீளம் வரும். சரிங்களா? அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் 8 இன்ச்சுன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இவ்வளோ தான் நம்மளுக்கு என்ன ஆகும், உயரம் வரும். சரிங்களா? இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. அதாவது இன்ச்சஸ்ங்கிறது நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ங்கிறது இன்ச்சஸ், பேனர் டிசைனிங்கிறது அடிக்கணக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு குழப்பமே வராது. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா டிஃப் ஃபார்மட் பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் டிஃப் ஃபார்மட்டில் சேவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் டிஸ்கில் ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக பிடிக்குது. நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்போ டிஃப் ஃபார்மட்டில் சேவ் பண்ணுவோம், ஆனால் ஸ்டோரேஜ் அதிகமாக பிடிக்காம கம்மியாக இடம் பிடிக்கிற மாதிரி நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ சாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பிஹெச்டி ஃபைல் இதில் வச்சுருக்கேன். இந்த பேனரோட டிசைன் பார்த்தீங்கன்னா 10க்கு 30 சைஸில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? 30க்கு 10. இதோடைய டேட்டா எவ்வளோ இருக்குன்னா 390 MB இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் CS3 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது உள்ளே என்ன பண்ணுறேன், என்னுடைய பேனரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த பிஹெச்டியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பீங்க. பேனரை பார்த்ததுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த பிஹெச்டி நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டிஃப் ஃபார்மட்லேயே நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளுக்கு இடம் கம்மியாக பிடிக்கணும். எப்படி பண்ணுறது பாருங்கள். ஃபைல் போய்க்கிறோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஃபைல் போயிட்டு சேவ் அஸ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்து டிஃப்னு கொடுத்துக்குங்க. சரிங்களா? டிஃப் தான் இருக்கணும் கீழே. இதோட நேம் மட்டும் மாற்றிக்கலாம், ஏன்னா ஒரே நேமில் ரெண்டுமே சேவ் பண்ண முடியாது. ஸ்மால் ஃபைல் சைஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த விண்டோவில் தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த LZWன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜ் கம்ப்ரஷனில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும்போது, அதாவது சேவ் பண்ணும்போது உங்கள் டேட்டா குறையணும். அதாவது MB வந்து ஒரு GB பிடிக்குன்னா அதில் பாதி தான் நமக்கு பிடிக்கும். இப்போ இது வந்து 390 MB இருக்குதுங்களா, இதை நம்ம சேவ் பண்ணால் என்ன பண்ணணும், ஒரு 200 MBக்கு உள்ளே வந்துடும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும், இதில் கீழே லேயர் கம்ப்ரஷனில் ஷிப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ZIPன்னு இருக்கிறத கொடுத்துருங்க. இதில் நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபாஸ்ட் சேவர் பிக்கெஸ்ட் ஃபைல். ரெண்டாவது ஸ்லோவாக சேவ் ஆகும், ஃபைலோட சைஸ் கம்மியாக இருக்கும். எப்படின்னா, வேகமாக சேவ் ஆகுனா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபைலோட சைஸ் அதிகமாக இடம் பிடிக்கும். ஸ்லோவாக சேவ் ஆகுனா உங்களுக்கு ஃபைலோட சைஸ் கம்மியாக பிடிக்கும்னு இருக்கு. இப்போ இந்த ஆப்ஷன் வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோடைய சைஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்குது 390 MB இருக்குது. செகண்ட் இருக்குது பாருங்கள், அதில் பாதி 191 MB தான் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து குவாலிட்டி லாஸ் ஆகுமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, குவாலிட்டிலாம் எதுவுமே லாஸ் ஆகாது. சேவ் பண்ணும்போது இந்த ஃபாஸ்ட்டாக சேவ் பண்ணுறது டேட்டா அதிகமாக பிடிக்குது பார்த்தீங்களா, இது ஒரு 10 செகண்ட் எடுக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இது கூட ஒரு 5 செகண்ட் எடுக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக சேவ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே ஒரே குவாலிட்டியாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி, அதாவது நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறோம்னா என்ன சிஸ்டம் வேணும், டிஜிட்டல் பெயிண்டிங் பயன்படுத்துகிறோம், நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து வரையணும், ஒரு படத்தை வந்து நம்ம ட்ரா பண்ணணும்னா என்ன மாதிரி சிஸ்டம் வேணும்னு கேட்குறீங்க. அதாவது எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் கூட உங்களால் ஈஸியாக எடிட் பண்ணுற முடியும். சரிங்களா? என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப்பை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒரு 7.0 இல்லை ஒரு CS3 ஒரு CS6 யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு லேப்டாப் போதும். லேப்டாப்பில் நம்ம நல்லபடியாக எடிட் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க தான் செய்யும், நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
இல்லை நான் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுறேன், இப்போ 2024 வெர்ஷன் 2023 வெர்ஷன் நிறைய வீடியோ எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிராபிக்ஸ் கார்டு போடணும், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சிஸ்டத்தை ரெடி பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? சிஸ்டம் அப்படிங்கிறது உங்கள் ஃபோட்டோஷாப் எடிட்டிங்க்கு மட்டும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தை ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை கூட என்ன பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணும்போது அந்த மாதிரி சின்ன சிஸ்டத்தில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? அதுக்கப்புறமா தான் நான் சிஸ்டமே வாங்கியிருக்கேன். சரிங்களா? சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய தேவையை பொறுத்தது. நீங்கள் என்ன மாதிரி எடிட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் சிஸ்டம் வாங்கிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் டபுள் கலர், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு டபுள் கலர் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் 7.0 ஓப்பன் பண்ணுறேன். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு டபுள் கலர் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ணிட முடியும். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த பேனர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் 7ல் தான் இதை டிசைன் பண்ணேன். இந்த பேனர் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த மணமக்கள்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டில் டபுள் கலர் வேணும்னு வச்சுக்கலேன். இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுறோம். இதை டபுள் கிளிக் பண்ணி நம்மளுக்கு லேயர் ஸ்டைல் வந்து வரும். சரிங்களா? லேயர் ஸ்டைல் வந்ததுக்கப்புறமா இந்த கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், கலர் ஓவர்லே ஆனில் இருந்தால் கிரேடியன்ட் ஓவர்லே அப்படிங்கிற கலர் தெரியாது. கலர் ஓவர்லே நீங்கள் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் ஓவர்லேயோட கலர் வந்து இங்கே தெரியும். சரிங்களா? இந்த டிராப் ஷேடோவை இப்போ நம்ம ஆஃப் பண்ணுறோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை மாதிரி தெரியுது பாருங்களா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறோம். இது உள்ள டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் உங்களுக்கு கலர்ஸ் வந்து மல்டி கலர் வந்து உள்ளே வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நானாக தான் கலர் கொடுக்கணும், எனக்கு டபுள் கலராக கொடுக்கணும், இல்லை ஒரு 3 கலராக கொடுக்கணும், நான் ஒரு 4 கலர் கொடுக்கணும், ஆனால் நான் மேனுவலாக பண்ணணும், எனக்கு தேவையான கலர் நான் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இந்த இடத்துல டிஃபால்ட்டாக கலர் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுருங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர் காட்டுதுங்களா, டாப்பில் இருக்கிறத விட்டுருங்க, பாட்டத்தில் இருக்கிறத பாருங்கள். இந்த கருப்பு கலரை நான் மாற்றணும்னா 2 கிளிக் பண்ணால் அந்த கலர் வந்துடும். ரெட்டு வேணால் ரெட்டு வச்சுக்கலாம். இங்கே கலர் வைக்க நம்மளுக்கு இங்கே டெக்ஸ்டெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு க்ரீன், நான் வந்து லைட் க்ரீன் வைக்கிறேன், இல்லை ஒரு டார்க் க்ரீன் வச்சுக்கிறேன். டார்க் க்ரீன் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன். இந்த ஒயிட்டை மாற்றணும்னா டபுள் கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஒரு லைட் க்ரீன் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கலர் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. இப்போ கலர் நல்லா தெரியுது. 2 கலரும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது டிஃப்ரெண்ட் இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் நம்ம தெரிய வைக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லொக்கேஷன் காட்டுது பார்த்தீங்களா, ஒரு 50 அப்படின்னு அடிச்சிங்கன்னா கரெக்டான ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு 50 அப்படின்னு அடிச்சிங்கன்னா கரெக்டாக சென்ட்ரு பாயிண்டில் வந்து உட்காந்துக்கூடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இவனில் வந்து நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். சென்ட்ரு பாயிண்டில் உட்காந்துருச்சு. பட் கலர் இதில் மேலும் கீழே அதிகமாக இருக்குன்னா நீங்கள் எப்படி மாற்றுறதுன்னா, இந்த கிரேடியன்ட் ஓவர்லேயில் இருக்கும்போதே அதை அப்படியே பிடிச்சி லைட்டாக இழுத்திங்கன்னா போதும். உங்களுக்கு மேலும் கீழும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். கலர்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இவ்வளோ தான். சரி, இப்போ நீங்கள் டபுள் கலர் வச்சுருக்கீங்க. ஓகே. இப்போ நான் வந்து இந்த கலர் வந்து பழையபடி என்ன ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த க்ரீன் செலக்ட் ஆகிருக்கு. இந்த கலரை பார்த்துக்கிடுங்க. அதில் ஒரு 100, அது இந்த எண்டுக்கு வந்துடும். இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 0 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது இந்த எண்டுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இதில் பார்க்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு சொல்லி பாருங்கள். நம்ம கலர் வந்து லைட் கலரை தான் மேலே வச்சுருந்தோம், ஆனால் நம்மளுக்கு கலர் வந்து மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கலர் வந்து அங்கே எங்கே மாற்றணுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. இதில் ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும், ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், மாறிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கலரோட டைரக்ஷன் மாறணும்னா இந்த ஆங்கிளை பிடிச்சி நீங்கள் சுற்றினீங்கன்னா போதும், உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் 90 டிகிரியில் இருக்கும், அப் அண்ட் டவுனில் இருக்கும். இந்த லொக்கேஷன் மாறணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, இப்போ ஒரு 3 கலர் நம்ம அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மவுஸை ஒன்றுமே செய்யண்டாம். நார்மலாக நீங்கள் வந்து இது கிட்ட கொண்டு போனாலே ஃபிங்கர் மாதிரி ஒரு சிம்பிளுக்கு மாறிடும். ஜஸ்ட் ஒரு கிளிக்கு பண்ணால் போதும். சரிங்களா? ஒரு கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த ஒரு கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கா, இந்த கலரை இங்கே வச்சு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இதை டபுள் கிளிக் பண்ணியும் மாற்றலாம். இல்லைனா இங்கே வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், ஒயிட்டாக மாற்றணும்னா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் இருக்குது நமக்கு. சரி, நம்ம வந்து ஏடிஎம்கே கலர், இந்த டிஎம்கே கலர்லாம் நம்ம கொடுக்குறாங்க. அது எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே போல் தான். இப்போ நாம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும்போது இதுவும் இதையும் சேர்த்தோம், நம்மளுக்கு பார்டர் வந்துச்சு. இப்போ சென்டராக ஒரு ஒயிட் வேணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு கலர் ஆட் ஆகும். நார்மலாக கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் ஒரு கிளிக்குக்கும் உங்களுக்கு ஒரு கலர் ஆட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வேண்டாம்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போயிடும். சரிங்களா?
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், வேண்டாம்னு வச்சுங்களேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே டெலிட் இருக்கா அதை கொடுத்தீங்கன்னா அந்த கலர் போயிடும். இப்போ இந்த கலரை ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இந்த க்ரீனை இந்த ஒயிட்டோட ஒட்ட போகிறோம். இந்த க்ரீனை அப்படியே நகட்டிட்டு வரோம், இந்த ஒயிட்டோட ஒட்டிட்டோம். சரிங்களா? கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகிற மாதிரி ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கரெக்டாக வந்து என்ன ஆகும், ஒட்டிக்கிடும். அடுத்து இந்த ஒயிட்டுக்கு இந்த க்ரீன் லைட் க்ரீனை என்ன பண்ணுறோம், ஒட்டிக்கிடும். சரிங்களா? இந்த சைடு வந்து உள்ளே மாறிடக்கூடாது, இப்படி உள்ளே மாறாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஒட்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து அங்கே தெரியும். இப்போது நம்மளுக்கு கலர் டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? இந்த க்ரீனை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், மேலே ஒரு கலரு, சென்டராக ஒரு கலர், மூணாவது ஒரு கலர் வந்துடுச்சா? இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இந்த சென்டர் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னாலும் நீங்கள் இதில் போய் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த கலர்ஸ் அப்ளை பண்ணுறதுல குழம்பவே வேண்டாம், ரொம்ப ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கலர் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ இந்த லேயர் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ராப் ஷேடோ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஸ்டைலில் எதுவுமே வைக்கலை. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை காப்பி பண்ணுறேன். இதை Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இமேஜை கூட நம்ம என்ன பண்ண முடியும், வைக்க முடியும். Ctrl V கொடுக்குறேன். இது வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கள், நீங்கள் எடுக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமேஜ் வந்து கொண்டு வந்து ட்ராக் பண்ணி போட்டாலும் சரி, பேஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl V கொடுக்குறேன். Ctrl G அப்படின்னு கொடுத்தா போதும், கட்டத்துக்குள்ளே போயிடும். இப்போ இதோடைய கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு எல்லோ வேணுமா, ரெட்டு வேணுமா, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே லேயர் பேனலில் போயிட்டு ட்ராப் ஷேடோ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணோம்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ தான். ஒருவேளை இன்னும் அந்த டெக்ஸ்ட்டு அந்த 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 பிக்சர் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறோம்னு வச்சுங்களேன், இந்த உள்ளே இருக்கக்கூடிய பிக்சரை கொஞ்சம் பெருசு பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அதில் இருக்க மாதிரி நம்மளுக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு இந்த எல்லோ கலர் தான் இல்லை, நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த 10க்கு 30 டிசைனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த உருத்தா இருந்தால் உறவுகள், உருத்தா இருந்தால் உயிரை கொடுப்போண்டு ஒரு டெக்ஸ்ட் வச்சுருப்பேன். அதுக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? இமேஜ் அப்ளை பண்ணனால தான் எனக்கு வந்து அது டபுள் கலர் ஒரு வித்தியாசமாக தெரியும். சரிங்களா? டெக்ஸ்ட்டுக்கு கலர் அப்ளை பண்ணுறது, கலர் ஓவர்லே அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது கிரேடியன்ட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு இமேஜே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தூக்கி உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் வந்து தெரியும். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோபாஸுங்கிறது நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு, ஆனால் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. டோபாஸுங்கிறது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோஷாப் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோஷாப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லோக்கல் டிஸ்கில் சி போங்க. இதில் ப்ரோக்ராம் ஃபைல் 86 உள்ளே போங்க. இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா டி வரிசையில் பார்த்தீங்கன்னா டோபாஸ் லேப் இருக்கும். சரிங்களா? அது உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோஷாப் வேணும், ஃபோட்டோஷாப்பில் சிசி யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், மேலே இருக்க ப்ரோக்ராம் ஃபைலில் இருக்கும். இல்லை CS3 CS6 யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாவது இருக்க இந்த ப்ரோக்ராம் ஃபைலில் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் ஃபைலில் போய்ட்டு அடோபி ஃபோல்டர் உள்ளே போனீங்கன்னா 7.0 CS3 இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எது உள்ளே வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது உள்ளே போயிட்டு பிளக்இன் ஃபோல்டர் இருக்கும். PLUG அப்படின்னு இருக்கு பாருங்களேன், IN அப்படின்னு. இது உள்ளே போயிட்டு Ctrl V கொடுத்தாலே போதும், உங்களுக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோட்டோஷாப்புக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோட்டோஷாப் ஆனில் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப் ஆனில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். சரிங்களா? இவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்டியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா?